Hi everyone, this is from SEBI AS Academy. இன்னைக்கு நம்ம இந்தியன் எக்கனாமியில் ஒரு டாபிக் பார்க்கலாம், தட் இஸ் தி பேங்கிங். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 4ல் எக்கனாமியில் ஒரு டாப்பிக்காக கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பேங்கிங் செக்டர் அப்படின்னா என்ன? ஸோ இப்போ நம்முடைய கண்ட்ரி எடுத்தோம்னா அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு இண்டஸ்ட்ரீஸ் தேவை. இண்டஸ்ட்ரீஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, மக்கள் அதில் போய் தொழில் பண்ணி முன்னேற்றம் அடைவாங்க. அதே மாதிரி அந்த இண்டஸ்ட்ரீஸ் தொடங்குறதுக்கு என்ன வேணும், ஃபினான்ஷியலாக நிறைய சப்போர்ட் வேணும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை யார் கொடுப்பா? இந்த பேங்கிங் செக்டர் கொடுப்பாங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன், ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு ஃபினான்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த ஸ்டார்டிங் ஃபினான்ஸை யார் ப்ரொவைட் பண்ணுவாங்க? இந்த பேங்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏதாவது காமர்ஸ், வணிகம், இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஃபினான்ஸ் தேவைப்படும். இதை கொடுக்கக்கூடியதா என்னதுன்னா பேங்கிங் செக்டர். ஸோ இட் ஆக்ட் அஸ் தி பேக் போன் ஆஃப் தி கண்ட்ரி. நம்முடைய நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த பேங்கிங் செக்டர். நெக்ஸ்ட் இட் கிவ்ஸ் தி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. மக்கள் வந்து கையில் காசு இல்லாதப்போ என்ன பண்ணலாம், பேங்க் கிட்ட போய் கடன் வாங்கி தொழில்களை வந்து பண்ணலாம். ஸோ இட் கிவ்ஸ் தி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஃபர்ஸ்ட் லெண்டிங் பேங்க், அதாவது பேங்கோட மெயின் பர்பஸ் வந்து மக்களுக்கு லோன்ஸ் லெண்ட் பண்ணுறது. ஸோ அப்படி முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் லெண்டிங் பேங்க் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் வெனிஸ் இன் இட்டாலி 1157 ஆரம்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிக்ஸ் பேங்க் ஆஃப் ஸ்வீடன். ஸோ இந்த பேங்க் முதல்ல ஒரு பிரைவேட் பேங்காக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் பேங்காக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பேங்க் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1656. ஸோ ஃபர்ஸ்ட் கரன்சிஸ் என்ன பண்ணுறாங்க, பேங்க்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாக அந்த நோட்ஸை எப்போ இஷ்யூ பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ரிக்ஸ் பேங்க் ஆஃப் ஸ்வீடன் இன் 1897. நெக்ஸ்ட் தொடங்கப்பட்ட பேங்க் வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இன் 1694. ஸோ இப்போ ஒரு பேங்க் எடுத்தோம்னா அதனுடைய பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட், மக்கள்கிட்ட இருந்து டெபாசிட்டை வாங்கி அதை என்ன பண்ணுவாங்க, லோன்ஸாக மக்களுக்கு திரும்ப ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபண்டமெண்டல் ஃபங்க்ஷன்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பேங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் ஆஃப் இங்கிலாந்து இன் 1894. ஸோ இந்த பேங்குக்கும் இந்த பேங்க் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இவங்க ஃபஸ்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, நோட் வந்து இஷ்யூஸ் பண்ணுற ரைட்ஸ் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கும். இவங்க ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் பேசிஸில் தொடங்கப்பட்ட பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து 1894 தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து டெபாசிட் வாங்கி அதை லோனாக ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட், அதாவது இந்த பேங்கிங் செக்டர் உருவாக உள்ள ஹிஸ்டாரிக்கல் காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கான்ஃபரன்ஸ், அதாவது முதலாம் உலக போர் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1914 1999 வரைக்கும். ஸோ இந்த டைமில் ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் நடந்திருக்கும். அதுக்காக ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கான்ஃபரன்ஸ் எங்கே கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ப்ரூசல்ஸ் இன் பெல்ஜியத்தில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் நிறைய கண்ட்ரீஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பேங்க் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் சென்ட்ரல் ரிசர்வ் பேங்க் இன் 1921, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சைனா இன் 1928, ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூசிலாந்து இன் 1934. ஆர்பிஐன்னு சொல்லும்போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ ஆக்ட் 1934 கொண்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் 1935 தொடங்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சிலோன் இன் 1950, அதே மாதிரி பேங்க் ஆஃப் இஸ்ரேல் இன் 1954. ஸோ நம்முடைய நாட்டில் வந்து எப்படி அந்த பேங்கிங் வந்து உருவாகி இருக்கு, அதனுடைய எவால்யூஷனை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். ஸோ பிரிட்டிஷ் நம்மளை ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் வந்து 1770 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்க் ஆஃப் பெங்கால் இன் 1806, பேங்க் ஆஃப் பாம்பே இன் 1840 அண்ட் பேங்க் ஆஃப் மெட்ராஸ் இன் 1843. ஸோ இது எதன் அடிப்படையில் உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம நாட்டை வந்து 3 பிரசிடென்சிஸாக ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க, பெங்கால், பாம்பே, மெட்ராஸ். ஸோ அதன் அடிப்படையில் தான் அங்கே ஒரு பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை மூணு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரசிடென்ஷியல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேங்க்ஸையும் 1921 மர்ஜ் பண்ணி இம்பீரியல் பேங்க் அப்படின்னு உருவாக்கி இருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த இம்பீரியல் பேங்க் தான் 1955 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க். நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியல் பேங்க். ஸோ இந்த பேங்கோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அடிப்படையில் பிரைமரி, செகண்டரி
அதர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு செப்பரேட் பண்ணியிருக்கோம். பிரைமரின்னு சொல்லும்போது முதன்மையான ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஒரு பேங்க் இருக்குன்னா அதனுடைய முதன்மையான நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்டிங் டெபாசிட் அண்ட் லோன்ஸ். அதாவது அக்செப்டிங் டெபாசிட்னா என்னன்னா மக்கள் கிட்ட இருந்து லோனை என்ன பண்ணுவாங்கன்னா வாங்குறது தான் ஃபர்ஸ்ட் பேங்குடைய நோக்கம். நெக்ஸ்ட் வந்து அதை என்ன பண்ணுவாங்க, மக்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக, நாட்டுடைய டெவலப்மெண்ட்டுக்காக என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸுக்கு வந்து லோன்ஸாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. டெபாசிட் அப்படின்னு சொல்லும்போது அதில் 2 டைப் ஆஃப் டெபாசிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிமாண்ட் டெபாசிட், செகண்ட் வந்து டைம் டெபாசிட். டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அக்கௌண்ட்ல இந்த காசு எப்பவுமே இருக்கும். நம்ம டிமாண்ட் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும் போது என்ன பண்ணலாம்னா இந்த டெபாசிட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் என்னன்னா டிமாண்ட் டெபாசிட். டைம் டெபாசிட்னு சொல்லும்போது ஃபிக்ஸ்டு டெபாசிட். இப்போ நம்ம கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்குன்னா நம்ம பேங்க்ல என்ன பண்ணுவோம், போய் ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு அதை ஃபிக்ஸ் பண்ணி போடும். அதுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். அது நம்ம நம்ம தேவைக்கு ஏற்றது மாதிரி என்ன பண்ண முடியாது, அது எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் இது டைம் டெபாசிட்ல வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோன்ஸ். ஸோ இந்த டெபாசிட் வாங்கிட்டு பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸுக்கு லோன்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் டிராஃப்ட். ஓவர் டிராஃப்ட்னு சொல்லும்போது இப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட அக்கௌண்ட்ல ஒரு 10,000 தான் இருக்கு அப்படின்னா இருக்கிற பணத்தை விட அதிகமாக ஒரு 20,000 என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் வந்து லோன்ஸாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் ஓவர் டிராஃப்ட். நெக்ஸ்ட் வந்து கேஷ் கிரெடிட். கேஷ் கிரெடிட்னு சொல்லும்போது ஒரு குறுகிய கால லோன், அதாவது 1 இயருக்குள்ள பிஸ்னஸுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்ஸ் வந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் கேஷ் கிரெடிட். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொல்லும்போது இங்கே வந்து செல்லர் இருப்பாங்க, இங்கே பையர் இருப்பாங்க. ஸோ இப்போ பையருக்கு கண்டிப்பாக என்ன வேணும்னா இந்த செல்லர் கிட்ட இருந்த ரா மெட்டீரியல்ஸ் வேணும். ஆனால் அவங்களுக்கு உடனடியாக கொடுக்கக்கூடிய செல்லருக்கு கொடுக்கக்கூடிய கிரெடிட் வந்து கையில் இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேங்கோட சப்போர்ட்டை கேட்பாங்க. பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, ஒரு கேரண்டி வந்து கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து அவங்க பே பண்ணனா நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அப்போ அந்த செல்லர் என்ன பண்ணுவாங்க, தைரியமாக பையருக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பேங்க் வந்து அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டைமில் கேஷை கொடுக்கும். கேஷை கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பையர் கிட்ட இருந்து காசை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் கால்ட் அஸ் தி டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட் வந்து ஏஜென்சி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன். ஸோ பிரைமரி அப்படின்னு சொல்லும்போது டெபாசிட் வாங்குறதும் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதும் தான் பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ். செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லும்போது இட் ஆக்ட் அஸ் அன் ஏஜென்சி. ஸோ 2 பேருக்கு நடுவில் ஒரு ஏஜென்ட் மாதிரி இருந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸை வந்து பேங்க் பண்ணுவாங்க. ஸோ கலெக்டிங் செக். ஸோ வேற பேங்க்ல இருக்கக்கூடிய செக்கை என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் பேங்க்ல கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ இதுக்காக ஆர்பிஐ வந்து கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. தட் இஸ் கால்டு கிளியரிங் ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸ். அதன் அடிப்படையில் கஸ்டமர் கொடுக்கக்கூடிய செக்கை பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏஜென்ட் மாதிரி இருந்து அந்த கேஷை வந்து இன்னொரு பேங்க் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு பேங்க் கிட்ட இருந்து அந்த கேஷை கலெக்ட் பண்ணி கஸ்டமருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் என்னதுன்னா கலெக்டிங் செக். நெக்ஸ்ட் வந்து கலெக்டிங் இன்கம். அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய டிவிடெண்ட்ஸு, ஷேர்ஸு, சேலரிஸ் இதெல்லாமே வர்றதுக்காக பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் என்ன ஆகும்னா இந்த சேலரிஸ், டிவிடெண்ட்ஸு, ஷேர்ஸ் இதெல்லாமே போய் கலெக்ட் ஆகிடும், சேவ் ஆகிடும். ஸோ அதுக்காக ஒரு கிரெடிட் வவுச்சரை என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமர்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதான் கலெக்டிங் இன்கம். நெக்ஸ்ட் பேயிங் எக்ஸ்பென்ஸ். அதே மாதிரி முன்னாடியே நம்ம ஸ்டாண்ட் பை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மந்த்லி டெலிஃபோன் பில்ஸு, ரெண்ட், ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து அவங்களாவே ஒரு ஏஜென்ட் மாதிரி மந்த்லி என்ன பண்ணிடுவாங்கன்னா பே பண்ணிடுவாங்க. அதுதான் பேயிங் எக்ஸ்பென்ஸ். நெக்ஸ்ட் செகண்டரி ஃபங்க்ஷன் வந்து ஜெனரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன். ஸோ ஜெனரலாக என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லாக்கர் ஃபெசிலிட்டி. முக்கியமான நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸு, ஜுவல்ஸு இதெல்லாம் என்ன பண்ணணும்னா பத்திரமா சேஃபாக வச்சிருக்கணும்னா நம்ம ஒரு லாக்கர், பேங்க்ல வந்து ஒரு லாக்கர் ஃபெசிலிட்டியை அவைல் பண்ணலாம். அதில் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய முக்கியமான திங்ஸ் எல்லாம் பேங்க்ல கொண்டு போய் வச்சுக்கலாம். ஸோ இட் இஸ் ப்ரொவைடிங் தி லாக்கர் ஃபெசிலிட்டி. இஷ்யூவிங் ட்ராவலர்ஸ் செக். ஸோ இப்போ நம்ம நாட்டிலே நம்ம ட்ராவல் பண்ணோம்னா
பணம் அக்கௌண்ட்ல இருந்துச்சுன்னா எப்படி வேணாலும் ஏடிஎம் வழியாவோ பேங்க் வழியாவோ எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு கண்ட்ரிக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கேஷ் கொடுத்து அதை ஒரு கேஷ் அக்கௌண்ட்ல கொடுத்து டிராவலர்ஸ் செக் வந்து கஸ்டமர்ஸ் வாங்கிப்பாங்க. இன்னொரு கண்ட்ரியில போகும்போது அந்த செக்கை என்ன பண்ணா போதும் அங்கே கொடுத்தா போதும். அப்போ அங்கே உள்ள லோக்கல் கரன்சிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் இஷ்யூவிங் டிராவலர் செக். ஸோ இது வந்து பணம் சேஃபாக கொண்டு போகிறதுக்கான ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் வந்து டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அதாவது இப்போ வெளிநாட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்க, ரா மெட்டீரியல்ஸ் இங்கே இம்போர்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நம்ம இங்கே உள்ள கஸ்டமர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட கரன்சியில தான் என்ன பண்ணணும், மணி வந்து பே பண்ணணும். ஸோ இந்த டைம்ல கஸ்டமர்ஸ் வந்து பேங்க் அப்ரோச் பண்ணாங்கன்னா நம்ம இங்கே உள்ள கரன்சியை என்ன பண்ணுவாங்க, ஃபாரின் கரன்சியா கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட்ஸ். ஸோ டிராஃப்ட்னு சொல்லும்போது நம்ம கஸ்டமர்ஸ் போய் காசை டெபாசிட் பண்ணி என்ன பண்ணலாம், டிராஃப்ட் வாங்கிப்போம். ஸோ அந்த டிராஃப்டை நம்ம இன்னொரு பேங்க்ல சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு பேங்கே என்ன பண்ணுவாங்க, காசை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுதான் டிராஃப்ட். நெக்ஸ்ட் வந்து டெலிஃபோனிக் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த மெத்தட்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஒயர் டிரான்ஸ்ஃபர்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்க அமௌண்ட்டை. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பேஸ்ட் ஆன் இ டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர். இப்போ ஜிபே மெத்தடு, நெக்ஸ்ட் வந்து நெட் பேங்கிங். ஸோ கேஷ் கையில் இல்லாமல் எலக்ட்ரானிக் மெத்தட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் திஸ் இ டிரான்ஸ்ஃபர். தேங்க்யூ.